வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்லேருந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் மூமெண்ட்டை மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மேக்னெட்டிக் டைபோலுக்கும் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, அந்த மேக்னெட்டோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட்டிக் டைபோலை வைக்கும் பொழுது அது எப்படி அலைன்ட் ஆகும், அதனுடைய டெண்டன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும். ஆக்சுவலி மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இதனுடைய டைரக்ஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு இதனுடைய டைரக்ஷன் இருக்கும். அண்ட் இதுக்கு முக்கியமான ஒரு 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம மேக்னெட்டிக் மூமெண்ட்டை டிஃபைன் பண்ணுவோம். கரண்ட் லூப்க்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ஏரியா. அந்த லூப் ஏரியா எவ்வளவோ அந்த ஏரியாவையும் அந்த லூப் வழியாக போகிற கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் கரண்ட் லூப் கிடைக்கும். அதே பார் மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, we should multiply pole strength and the distance between the two poles. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார் த பார் மேக்னெட் கிடைக்கும். இதிலிருந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு நம்ம 2 யூனிட் சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ஏரியா. ஸோ கரண்ட்டுக்கான யூனிட் ஆம்பியர், ஏரியாக்கான யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அதனால் எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அண்ட் ஜூல் பர் டெஸ்லா அப்படிங்கிற யூனிட் இந்த பார் மேக்னெட்கான மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்முலாலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது டார்க்கை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேக்னெட்டிக் டைபோலில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும் பொழுது டார்க் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் அல்லது அந்த டைபோல் ரொட்டேட் ஆகி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் அலைங் ஆகும். ஸோ இந்த டார்க்கை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்து இந்த கான்செப்ட் வச்சு இப்போ ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். A circular current loop carries a current of 3 ampere and has an area of 0.02 meter square. What is its magnetic dipole moment? கரண்ட் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரண்ட் கொடுத்ததுனால நம்ம கரண்ட் லூப்க்கான ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டையும் ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 3யும் 0.02 மல்டிப்ளை பண்ணால் வில் பி கெட்டிங் 0.06 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எந்த யூனிட்லேருந்து என்ன மாதிரி கான்செப்டில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.